இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி 1.6ல் 7th சம் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்கள் n of a minus b ஈக்குவல் 32 + x, n of b minus a ஈக்குவல் 5x மற்றும் n of a விட்டு b ஈக்குவல் x என அமைகின்றன. இத்தரவினை வெண்படம் மூலம் குறிக்கவும். n of a ஈக்குவல் n of b எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ ஏபின்னு கணம் கொடுத்துட்டாங்க. இங்கே ஏன்றது என்னது a மைனஸ் பி கணத்தில், சரிங்களா. பின்றது b மைனஸ் ஏ. இங்கே ஏ விட்டு பிக்கான மதிப்பு என்ன? ஏ விட்டு பின்னா ஏவுக்கும் பிக்கு சென்டரில் பொதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதி அது எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்மளை வெண்படம் மூலியமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போ வெண்படம் போட்டாச்சு. இதை இந்த டேர்ம் நம்ம ஏன்னு எடுத்துப்போம் வெண்படத்தில், இந்த டேர்ம் பின்னு எடுத்துப்போம், சரிங்களா. இப்போது இதை இந்த ஏன்ற டேர்ம் தான் நமக்கு ஏ மைனஸ் பி, இந்த பின்றது பி மைனஸ் ஏ, சென்டர் பகுதி ஏ வெட்டு பி, சரிங்களா. இல்லை உங்களுக்கு தேவைன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, அதை இங்கே எடுத்தோம் இங்கே எழுதிக்கலாம். n of a minus b ஈக்குவல் 32 + x. அடுத்து n of b minus a ஈக்குவல் 5x. n of a வெட்டு b ஈக்குவல் x, சரிங்களா. எடுத்து எழுதியது கொடுக்கப்பட்டவன்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதிட்டும் நீங்கள் வெண்படத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறதுனா மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏன்ற வெண்படத்தில் இது a மைனஸ் பி நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க? 32 + x. அடுத்து இப்போ இந்த பின்ற வெண்படத்தில் b மைனஸ் ஏ நமக்கு இந்த பகுதி எவ்வளவு? 5x. இப்போ சென்டர் இப்போ ஏ விட்டு பின்னா சென்டர் பாயிண்ட் இதுதான். என்ன மதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க? x, சரிங்களா. இந்த வெண்படத்துலேருந்து இதுக்கான எக்ஸோட மதிப்பு என்ன, அதை நம்ம இது மூலிமா சால்வ் பண்ணணும். n of a ஈக்குவல் n of b, சரிங்களா. இப்போ இதில் n of a இதை நம்ம எடுத்துருக்கோம். இப்போ n of a நம்ம இந்த பாட்டு தான் வருமே, ஏன்னா n of a மைனஸ் பியில் நம்ம ஏன்ற வெண்பாடத்தில் குறிச்சிருக்கோம். அப்போது இங்கே n of a 32 + x + x. இதுக்கு நம்ம ப்ளஸ் எக்ஸ் போடுறோம்னா இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக சேர்ந்தது தான் நமக்கு n of a. இப்போ இந்த ஒரு வட்டத்தில் என்ன இருக்குது? நமக்கு 32 + எக்ஸும் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸும் இருக்குது, அதுதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் அடுத்து n of b. இந்த முழு வட்டமும் சேர்ந்தது தான் நமக்கு n of b. அப்போ இங்கே என்ன இருக்குது? 5x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸும் இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்து நம்ம எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5x + x, சரிங்களா. இப்போ இதை ஆட் பண்ணி எழுதும் போது பாருங்கள், 32 2x இருக்கா, இப்போ கூட்டினா 2x ஈக்குவல் இப்போ 5x ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே இதுவுமே எல்லாம் ஒன்று இருக்கிறது தான் அர்த்தம், கூட்டினா 6x. 32 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 2x இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆக்கிறது மைனஸாக மாறுமா? 32 - 6x - 2xன்னு வரும். ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் டைமாக மாறும். கழிச்சா 4x. 32 ஈக்குவல் 4x. இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கல் இருக்கிற 4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் வருமா? 32 / 4 ஈக்குவல் இங்கே எக்ஸு. எப்பவுமே பெருக்கலை கட்டம் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தாலும் சரி, இந்த பக்கம் வந்தாலும் சரி, வகுத்தலில் தான் மாறும். கேன்சல் பண்ண பாருங்கள். 1 நாங்கள் 8 32. அப்போது 8 ஈக்குவல் எக்ஸு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 8. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸின் மதிப்பு 8, சரிங்களா.